முதல் துவா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எதையும் செய்ய ஆரம்பிக்கும் போது ஓதும் துஆ பிஸ்மில்லாஹ். பொருள்: அல்லாஹ்வின் பெயரால் தொடங்குகிறேன். எதையும் செய்ய ஆரம்பிக்கும் போது ஓதும் துஆ பிஸ்மில்லாஹ். பொருள்: அல்லாஹ்வின் பெயரால் தொடங்குகிறேன். சரி, இப்போ இது ஃபுல்லாக சொல்லலாமான்னு கேட்டால் ஃபுல்லாகவும் சொல்லிக்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த பிஸ்மில்லாவை பற்றி நபி அவங்க சொல்லும் பொழுது ஒரு ஹதீஸில் எந்த ஒரு செயல் பிஸ்மில்லா சொல்லாமல் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த செயல் துண்டிக்கப்பட்டுவிடும், முழுமையாக முறையாக நடக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு செயல் பிஸ்மில்லா சொல்லாமல் ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த செயல் பாதியில் துண்டிக்கப்பட்டுவிடும் என்று யார் சொல்லியிருக்கிறார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. எழுத போகிறோம் பிஸ்மில்லா, தண்ணி குடிக்க போகிறோம் பிஸ்மில்லா, சைக்கிள் ஓட்ட போகிறீங்க பிஸ்மில்லா, பைக் ஸ்டார்ட் பண்ணுறோம் பிஸ்மில்லா. அப்போது எல்லா நல்ல காரியங்கள் செய்வதற்கு முன்னால் நம்ம என்ன செய்யணும்? பிஸ்மில்லா சொல்லணும். இது முதல் துவா. இரண்டாவது துவா, எதையும் செய்ய நாடும் போது ஓதும் துஆ இன்ஷா அல்லாஹ். பொருள்: அல்லாஹ் நாடினால். எதையும் செய்ய நாடும் போது ஓதும் துஆ இன்ஷா அல்லாஹ். பொருள்: அல்லாஹ் நாடினால். அதாவது இனிமேல் ஒரு செயலை நம்ம செய்ய போகிறோம்னா அதை இப்போ சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். உதாரணமாக இப்போ நான் போய் இன்ஷா அல்லாஹ் மக்ரிப் தொழுவேன், இன்ஷா அல்லாஹ் இஷாவுக்கு இஷா தொழுவேன், இனிமேல் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் மதரசாவுக்கு வருவேன், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் வீட்டில் பாடம் பார்க்குறேன், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோம், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நான் எக்ஸாம் எழுத போகிறேன். அப்போது இனிமேல் என்னென்ன செயல்கள் நடக்குதோ அதற்கு முன்னாடி கட்டாயமாக எது சொல்லணும்? இன்ஷா அல்லாஹ். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்கிறான். இன்ஷா அல்லாஹை பற்றி சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்கிறான். எதில் சொல்கிறான்? சூரத்துல் கஹ்ஃப், குகை என்ற சூரா. அது 15வது ஜுஸுவில் வருது. நீங்கள் இனிமேல் ஒரு செயலை உறுதியாக செய்வேன்னு என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. அது யார் நாடணும்? அல்லாஹ் நாடணும். நம்மளால் சொல்ல முடியுமா? அல்லாஹ் நாடினால்தான் நம்மால் செய்ய முடியும். அல்லாஹ் நாடலை. ஸோ அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கணும்? இன்ஷா அல்லாஹ் நான் மக்ரிப் தொழுவேன், இன்ஷா அல்லாஹ் நான் நாளைக்கு மதரசாவுக்கு வரேன். இனிமேல் ஒரு செயலை செய்ய நாடினால் அதற்கு முன்னால் என்ன சொல்லிக்கணும்? இன்ஷா அல்லாஹ் சொல்லிக்கணும்.